பார்த்தா கிரைம் மூவி மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபேமிலி வாய்ஸ் ஒரு சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு 3 தரமான கிரைம் த்ரில்லர் மூவி தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 3மே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பில் அவைலபிளா இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட் நீங்க உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவாங்க. இப்ப பார்க்க போற 3 மூவியுமே வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கிரைம் த்ரில்லர் மூவி தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மூவி எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. மூணாவதா பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோஜு ஜார்ஜ் வந்து லீட் பண்ணி நடிச்சிருக்காரு. சோ உங்களுக்கு டைட்டில் வச்சு தெரிஞ்சிருக்கும் இரட்டை. ஆமாங்க, இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆக்டிங்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பாத்துக்கலாம். அண்ணன் தம்பின்ற மாதிரி டபுள் ஆக்டிங்ல ஜோஜு ஜார்ஜ் நடிச்சிருக்காரு. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவரான ஒரு மைண்ட் உள்ள ஆளு, தம்பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு மாதிரி எந்த ஒரு சொல் பேச்சு கேட்காத ஒரு ஆளு. சோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி மூலியமா ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 போலீஸ் ஆபீசர் இருந்திருக்காங்க. சோ இவங்க தான் ஷூட் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க 3 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. சோ அவரோட அண்ணன் வந்து இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வராங்க. சோ இவரை கொலை பண்றதுக்கான ரீசன் என்ன, இதை கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போயிருந்தாலும் போக சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவி சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்காக இந்த கொலை நடந்துச்சுன்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு ரீசன் இருக்கும். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத ட்விஸ்ட். ஓவராலா மூவி பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லரா என்கேஜிங்கா கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. அடுத்துன்ற மாதிரி இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா கிஷ்கிண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கிரைம் மூவி தான் இந்த படம். இந்த படத்துல யார் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆசிஃப் அலி, அபர்ணா பாலமுரளி இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி எல்லாம் பாக்கலாம். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்டர் ஆஃபீஸரா இருக்காங்க. அதனால அவங்களோட வீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சில இருக்கு. ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒரு மேரேஜ் நடக்குது. ஹீரோட பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் மூலியமா வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுறாங்க. இதான் ஹீரோட பாஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி லைஃப் போயிட்டு இருக்கு. ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறதி ஞாபகம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன். ஸோ அதனால நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டைரியில நோட் பண்ணி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவரோட கண்ணை வந்து மிஸ் பண்ணிடுவாரு, லைசன்ஸ் வாங்கி வச்சிருந்த கண்ணு. ஸோ அதனால போலீஸ் கேஸ் ஆயிடும். இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஹீரோ அவர் பையனை தேடி போறாரு. பையனை தேடி போறப்ப என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, பையன் கிடைச்சானா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே இருந்துச்சு. பட் அவங்க எடுத்துட்டு போன வே ஆஃப் ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத மாதிரி சீன்ஸ் தான் இருக்கும். பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான ரீசன் எல்லாமே இருக்கும். முக்கியமா இந்த கிளைமேக்ஸ் தான் பாக்குறப்போ சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ஓவரால் அந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பில் அவைலபிளா இருக்கு. பாக்காதவங்க அங்க போய் வாட்ச் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற மூவி வந்து பாத்தீங்கன்னா ரேக்கு சித்திரம். இந்த படம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டியூரேஷன் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 hours 20 minutes இருக்கு. ஆசிஃப் அலி அவர் தான் இந்த படத்துல வந்து லீட் பண்ணி நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்க்கலாம். ஆசிஃப் அலி அவர் தான் இந்த படத்தை லீட் பண்ணி நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக்ட் பண்ணிருக்காரு. ஒரு வயசானவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் போய் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. சோ போனதுக்கு அப்புறம் ஒரு மரத்தடியில நின்று சூசைட் பண்ண போறேன்ற மாதிரி ஃபேஸ்புக்ல லைவ் போட்டு இருக்காரு. சோ இப்ப நம்ம இருக்கிற மரத்தடி கீழே வந்து பாத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பொண்ணை கொலை பண்ணி இங்க போச்சிருக்கோம். அது என்னோட மரணத்தை தாங்க முடியாம நான் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன்ற மாதிரி அவர் ஃபேஸ்புக்ல லைவ் விட்டாரு. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டியூட்டில இருக்கிறப்ப கேம்பிங்ல இன்வால்வ் ஆகி அவரை கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு எந்த ஒரு கேஸுமே வராத ஒரு ஊருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அந்த ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த தோண்டி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெக்ட் யாருன்றதை முன்னாடியே சொல்லிடுவாங்க. பட் எதனால கொலை பண்ணாங்க, அதுக்கான காரணம் என்னன்றதான் அந்த படத்தோட கதை. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்கட்டும், ஒரு இடத்துலயும் கொண்டு போறப்போ கிடைக்கிற க்ளூவா இருக்கட்டும், அந்த க்ளூல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கேரி பண்ணி ஃபுல்லாவே எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துல லேக் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. ஸோ ஓவரால் மூவி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சஸ்பெக்ட் இவங்க தான் தெரிஞ்சுமே எதனால கொலை பண்ணாங்க, அதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன வந்து அந்த படத்தை வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ எடுத்துட்டு போன விதம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆகா சோனி லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு, அங்க போய் வாட்ச் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்த 3 மூவி ஆல்ரெடி வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா மூவி எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூவி எல்லாம் என்ன நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மஸ்டா நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.